தினமொரு வசனம். கொலோசையர் 1வது அதிகாரம் 10வது வசனம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆசீர்வாதமான கானானுக்கு கொண்டு சேர்ப்பதே தேவனுடைய ஒரே நோக்கமாக இருந்திருந்தால் அவர் அவர்களை சில நாட்களிலேயே கொண்டு சேர்த்திருக்க முடியும். எதற்காக இத்தனை நெடுந்தூர பயணம்? எதற்காக இடையில் பல சோதனைகள்? எதற்காக பல வருடங்கள்? அவர்கள் தேவனுடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்கும் முன்பு அவரை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய குணாதிசயங்களையும் தன்மைகளையும் இயல்புகளையும் அவர்கள் நன்கு புரிந்து கொண்டால்தான் அவருக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவை பெற முடியும். எனவே தேவன் பல்வேறு சூழ்நிலைகளின் வழியாக அவர்களை கடந்து போக செய்து தாம் எப்படிப்பட்டவர் என்ற வெளிப்பாடுகளை கொடுத்தார். 40 ஆண்டு கால கானா பயண சம்பவங்கள் தேவனுடைய பரிசுத்த நிலைகளை நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றன. அவரை குறித்த சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தால்தான் அவருடைய அன்பையும் கிருபையையும் வாழ்க்கையில் தொடர்ந்து பெறுவதற்கு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இன்றும் ஒரு விசுவாசியை தேவன் பல விதங்களில் ஆசீர்வதிப்பதற்கு முன்னரும் ஒரு ஊழியரை வல்லமையாய் உபயோகிப்பதற்கு முன்னரும் அவர்களை பலவித சூழ்நிலைகள் வழியாக நடந்து வரச் செய்து தம்மை தனிப்பட்ட முறையில் சரியாக அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை அருளுகின்றார். ஏனென்றால் தேவனை அறிகின்ற அறிவு என்னும் பாதை வழியாக சென்றுதான் தேவனுடைய நன்மைகளால் நாம் திருப்தி அடைய முடியும். இன்று சிலர் நன்றாக ஜெபிக்கின்றார்கள், ஆனால் பலன் இல்லை. சிலர் நன்றாக உபவாசிக்கின்றனர், ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? தேவனை அவர்கள் சரியாக அறியவில்லை. நம் வாழ்வின் மேல் அவர் வைத்திருக்கும் நோக்கங்களையும் திட்டங்களையும் அறியவில்லை. தேவனுக்கு பிரியமானது இன்னதென்பதை அறிவதற்கு எந்த ஆர்வமும் கொள்ளாமல் ஜெபங்கள் மூலமாகவும் உபவாசங்கள் மூலமாகவும் நன்மைகளை தேடினால் அங்கு ஏமாற்றங்களே மிஞ்சும். எனவேதான் தேவன் தம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதிகமாக விரும்புகின்றார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படியும் தேவ கிருபையின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.